ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒரு பேக்கெட் இருந்ததுன்னா போதுங்க. இந்த குருமா வச்சு கொடுங்க. 10 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. இது பிகினர்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாங்க. அது வதங்கும் போதே ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாங்க. இதோட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துருக்கேங்க. இப்போ அதை இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கலந்து வச்சுக்கிற தயிரை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுடலாங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மல்லி இலை தூவி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.